தமிழ் கிரிப்டோ மீடியா அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனலு. இது ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்காக மட்டும் வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் போட ஆரம்பிச்சேன். நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோனா என்ன ஏதுன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில யாருக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லை. அதிகபட்சம் அந்த டைம்ல ஒரு 3 பேர் 4 பேர் தான் கிரிப்டோ பத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அது எப்படி போடுவாங்க பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ காயின் எப்படி வாங்கலாம், எப்படி விற்கலாம், எந்த மாதிரி டைம்ல எந்த காயின் வாங்கினா எப்போ அதிகமா போகும்போது விற்கலாம், இந்த ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்கறது தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காயின் பத்தியும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் பத்தியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுப்போம். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிச்சது. 5 to 7 வருஷம் இருக்கும். ஓகேயா? நீங்க யூடியூப்ல போட்டு தமிழ் கிரிப்டோ மீடியா அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஒரு 770 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஒன்லி ஃபார் கிரிப்டோ கரன்சிக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்சேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் வந்தது. கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ். அது வரலும் யாரும் வந்து கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே யாரும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்தது கிடையாது. யாரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரிப்டோ பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிற மெட்டா வேல் இதோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா லாடோ ஒக்கானிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவை பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ண முடியும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றத அறிமுகப்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி வரலும் கிரிப்டோனா வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம், விற்கலாம், இது மட்டும்தான் இருந்த டைம்ல கிரிப்டோ வச்சு நம்ம வந்து இப்ப எப்படி கேஷ் வச்சு பிசினஸ் பண்றாங்க நெட்வொர்க் கான்செப்ட்லாம் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது உருவாக்குனாரு. அப்பவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொடி கட்டி வந்து பாத்தீங்கன்னா பறந்தது. இடிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு காயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணாரு ஒரு 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடிஹெச் கேஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பிளாக் செயின்ல நிறைய யூசர் வந்து அதிகமானதுனால ஐடி ஆக்டிவேஷன் பண்றதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமானதுனால அடுத்தடுத்த காயின் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிசினஸ் பத்தி தான் நம்ம இப்போ ஒரு 1 hour வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நல்ல கவனமா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவேல் நம்ம டிசிஎம்மோடது ஹிஸ்டரி. இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல். கொஞ்சம் யாரும் அன்மியூட் பண்ணுங்க, யாருன்னு செக் பண்ணி, நான் வெளியில வந்து பார்க்க முடியாது. ஓகேயா? ஸோ இது வந்து பிட்காயின் எ பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முதலா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனவர் வந்து பாத்தீங்கன்னா சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்றது பாருங்க. இவர் தான் இந்த சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்றவரு. அவரை வந்து யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கல. இந்த பிடிஎஃப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த கிரிப்டோ இல்லாம ஷேர் ட்ரேடிங் பை அண்ட் செல் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டீடைல் வந்து இந்த பிடிஎஃப் தான். அதோடைய ஒரிஜினல் காப்பி தான் இப்ப நீங்க பாக்குறது. இது வந்து ஒரு 11 பக்கம் கொண்ட ஒரு பக்கம் வரும். ஸோ இந்த மெத்தட் மாதிரி பண்ணீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சில நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். இல்ல கிரிப்டோ கரன்சி நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து வேர்ல்டுல டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு பணத்தை வந்து இன்னொரு நாட்டுல வந்து ஈஸியா மாத்த முடியாது. ஆனா இது வந்து உலகம் ஃபுல்லா யார் வாங்கினாலும் வித்துக்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இமிடியேட்டா நீங்க அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு அடுத்த 10 செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களால இந்த கிரிப்டோ மூலியமா நீங்க பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல டிரான்சாக்ஷன் ஹேஷ், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து போன இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாலெட் அட்ரஸ்ன்றது ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம ஜிமெயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கா பணம் அனுப்புறோம்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டா அவங்க பேரு வந்துடும், நமக்கு அவங்களுக்கு பணம் அனுப்புவோம் பாருங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட வாலெட் அட்ரஸ். ஸோ இது மாதிரி வந்து இது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 0x1 அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகக்கூடிய ஒரு அல்கார்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. அதோட டெக்னிக்கல் டீடைல் தான் இது. சரிங்களா? இது எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா கிரிப்டோனா என்ன, எங்க இருந்து உருவாச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன். இதோட பிடிஎஃப் இப்ப நம்ம பிரசன்டேஷன் பிடிஎஃப் கூட நான் குரூப்ல வந்து மீட்டிங் முடிஞ்சதும் போடுறேன். புதுசா வரவங்க நீங்க
ஏதாவது உங்களோட நாலேஜுக்கு யூஸ் பண்றதும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டு மொத்தம் ஒரு 8 பக்கம் 12 பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா அவரு கிரியேட் பண்றாரு. சரிங்களா? சரி, இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டாரு. இது எப்படி பணமா வந்து பாத்தீங்கன்னா வருது? அது ஒரு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் மணி தானே, எப்படி இது பணமா மாறுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2009 அந்த பீரியட்ல ஆல்ஃபினி அப்படின்றதுக்கு சத்தோஷி நாக்கமோட்டோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பிடிசி வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து இது நிறைய பேருக்கு புழக்கம் போகணும்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கிற 2 கோடியே 10 லட்சம் காயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா, எல்லாத்தையும் இல்ல, மைனிங் ஆக எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இந்த டிரான்சாக்ஷன்லாம் அந்த மாதிரி டெமோலாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 50 பிடிசி காயின் அனுப்புறாரு. அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய வேல்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அன்னைக்கு டேட்ல ஒரு பிட்காயின் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30,69,000 அந்த ரேஞ்ச் வந்து, அதாவது 50 பிடிசிக்கு, ஒரு இதுக்கு இல்ல 50 பிடிசிக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து ரேட் அதிகம். ஸோ இதுதான் வந்து இந்த சத்தோஷி நாக்கமோட்டோ முதல்ல கிரிப்டோ கரன்சி மூலியமா பண்ண டிரான்சாக்ஷனோட பிடிஎஃப். இப்போ நம்ம வந்து கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிபேல ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புறோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் யூடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடு நம்பர்லாம் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாம் இருக்கும் பாருங்க. அது மாதிரி நமக்கு கிரிப்டோலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக்னு சொல்லுவாங்க, எந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுது, இப்போ எப்ப செக் பண்றீங்களோ அதுல இருந்து எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிரான்சாக்ஷன், எது 15 வருஷம் 5 மாசம் சொல்லி போட்டு ஆல்மோஸ்ட் 16 வருஷம் கிட்ட வரப்போகுது. ஓகேயா? ஸோ எவ்வளவு அனுப்பியிருக்கிறாங்க, என்ன வேல்யூ, இது டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது பிடிசி பிரைஸ் வந்து $60,000 கிட்ட இருக்குன்னா $61,000 எக்ஸாக்டா. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சு. சரி, இது வந்து ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்புனாங்க, ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணாங்க. இது பணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போ உள்ளுக்குள்ள வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிட்காயின் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு 2010 மே 22 வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு, இப்போ ஒரு கடைக்கு போறாரு, பீஸா வாங்குறதுக்கு போறாரு. அவர் வந்து பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சுட்டு போயிடுறாரு. அவருக்கு செல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டு டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா அந்த அங்க இருக்க சிஸ்டம் மூலியமா என்னுடைய பிட்காயின் நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு 10,000 பிட்காயின் வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 2 பீஸா தருவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாரு. அதுக்கும் கடைக்காரர் சரி நீங்க 10,000 பிட்காயின் எனக்கு அனுப்பிட்டு 2 பீஸா வாங்கிக்கோங்க. அப்போ 10,000 பிட்காயினோட வேல்யூ, அதாவது 10,000 பிட்காயின் மொத்தத்தோட வேல்யூ வெறும் $41 தான். $41 கொடுத்து 2 பீஸா வாங்கி, அவங்க 2 பசங்க இருக்கிறாரு, அவர் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. சரிங்களா? ஆனா அந்த 10,000 பிட்காயினோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் மேல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேயா? என் வாய்ஸ் கேக்குதா? ஏதாவது கட் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். கேக்குது. ஓகேயா? அந்த 10,000 பிட்காயினோடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ, இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த ஜிபேல இருக்கிற மாதிரி அதுக்கு டெக்னிக்கலா உள்ளான டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து ரெகுலேட்டட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ பிட்காயின்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிலயே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம், காயினை வாங்கிக்கலாம் வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிஇஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டிஇஎக்ஸ். சிஇஎக்ஸ்னா என்ன, டிஇஎக்ஸ்னா என்ன அப்படின்றது சிம்பிளா சொல்லிடுறேன். சிஇஎக்ஸ்னா இப்போ இந்தியாவில் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, 20க்கும் மேற்பட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, கவர்மெண்டால அங்கீகாரம் பெற்ற எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காயினை வாங்கி வச்சுக்கலாம், நல்ல ரேட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கலாம். அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். டிஇஎக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு நம்ம கவர்மெண்டோட அங்கீகாரம் பெற்றுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து டைரக்டா பிளாக் செயின் மூலியமாவே நம்ம எவ்வளவுக்கு வேணும்னாலும் காயினை வாங்கிக்கலாம், எவ்வளவுக்கு வேணாலும் வித்துக்கலாம். ஓகே, அந்த சிஇஎக்ஸ் அப்படின்றதுல உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு காயின்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 6 மாசமா இல்ல 1 வருஷமா அமைதியா விட்டுறோம், அது 2 லட்ச ரூபாய் மாறிடுது. அப்ப 1 லட்ச ரூபாய் வந்து ப்ராஃபிட். இப்ப நான் பணமா நான் அதை வெளியில எடுக்கணும் அப்படின்னும் போது
லாபத்துல வந்த அமௌண்ட் 1 லட்ச ரூபாய்க்கு 35% வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ். எப்படி வரும்னா 30% டாக்ஸ், 1% டிடிஎஸ், செஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4%. 35% உங்க பேன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பணம் உங்களுக்கு வந்துடும், டிடிஎஸ் மட்டும் கட் பண்ணிட்டு பணம் வந்துடும். இருக்கிற 34% உங்களுக்கு பேன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த வருஷம் நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது எனக்கு இவ்வளவு லாபம் இதுல இருந்து வந்தது அப்படின்ட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம். சரியா? இன்னொன்னு டிஇஎக்ஸ். நம்ம வந்து பிசினஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஇஎக்ஸ் தான். நான் வந்து செந்தில் ப்ரோக்கு கொடுக்குறேன், செந்தில் ப்ரோ எனக்கு தராரு. இப்ப புதுசா வரவங்க ஜாயின் பண்றவங்களுக்கு காயின் அனுப்புறேன், காசு எனக்கு உள்ளுக்குள்ளேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா கைமாத்திக்கிறோம். இது வந்து கவர்மெண்டோட கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா போகாது. ஏன்னா டைரக்ட் பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதனால நம்மளா கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் இவ்வளவு சம்பாரிச்சுக்கிறேன், நீங்க வந்து இவ்வளவு பணம் நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வாலண்டரியா வந்து பாத்தீங்கன்னா போய் கட்டணும்னா கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்ல நார்மலா வந்து டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஇஎக்ஸ்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம், அதாவது டீசென்ட்ரலைஸ்ல பண்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ சிஇஎக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிஇஎக்ஸ்ல இப்போ வந்து செந்தில் ப்ரோக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஜிபேல அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பேங்க்ல போய் என் அக்கௌண்ட்ல டெபிட் ஆகி அவரோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகி என் அக்கௌண்ட்ல பார்த்தாலும் அவருக்கு அமிச்சது தெரியும், அவர் அக்கௌண்ட்ல பார்த்தாலும் அவருக்கு நான் அனுப்பின பணம் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆன தெரியும். அவருக்கு ரிசீவ் ஆன தெரியுதுன்னா அந்த பேங்க்குக்கு தெரியும், அந்த பேங்க்குக்கு தெரியும்னா அது ஹெட் ஆபீஸ்க்கு தெரியும், இது ஹெட் ஆபீஸுக்கு தெரியும். ஈவன் ஆர்பிஐ வரலும் எல்லாரும் அந்த ஃபண்ட் வந்தது போனதை மானிட்டர் பண்ண முடியும். இதே செந்தில் ப்ரோ எங்க வீட்டுக்கு வரும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கேஷா வச்சுக்கிட்டு இந்தாங்க ப்ரோ நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப செந்தில் ப்ரோ வந்து அவரு சொன்னாதான் தெரியுமே தவிர இல்லைன்னா தெரியாது. நான் சொல்றது வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆசை மாத்திக்கிறேன். நம்ம வந்து இப்ப பண்றது இந்த டிஇஎக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். அது வாலண்டரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொன்னால்தான் தெரியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்லல, அது நம்மளோட விருப்பம், ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம், சொல்லலாமா இல்ல வேணாமா அப்படின்றது. ஸோ இந்த 2 மெத்தட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரிப்டோ பிசினஸ் பண்றோம். நம்ம பிசினஸ் மெயினா எடுத்து பண்றது இந்த டிஇஎக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். ஓகேயா? ஸோ இது ஸ்பீடா இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால ரொம்ப டெக்னிக்கல் டீடைல் அது நீங்க ஜாயின் பண்ணதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா தான் இந்த பிசினஸ் லாட வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இடிஹெச் ERC 20 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயின் வச்சிருப்பாங்க. அந்த காயின்ல இருந்து சப் காயின் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க. அது டோக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசினஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருப்பாங்க. எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்றேன் அப்படின்னா அது செந்தில் ப்ரோவுக்கு போகுமா, அந்த செந்தில் ப்ரோவுக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அவருக்கு தான் போகும், வேற யாருக்குமே போகாது. அது நம்ம அவரோட வாலெட் அட்ரஸ் தான் வச்சு போட்டா போகும் அப்படின்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடி போட்டு தான் அவருக்கு போகும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கால்குலேட்டர்ல 10 + 10 அப்படின்னு போட்டீங்கன்னா 20 தான் வரும். நீங்க எத்தனை வாட்டி போட்டாலும் சரி, ஒரு வாட்டி கூட வந்து 10 + 10 போட்டு 19ன்னு வரதுக்கும் வாய்ப்பு இல்ல, 21 வரதுக்கும் வாய்ப்பு இல்ல. 10 + 10 20. அது மாதிரி சிஸ்டம் வந்து அது அல்காரிதம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து அக்யூரசி இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், எல்லா டீட்டெயிலும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். பேப்பர் ஃப்ரீ, அப்புறம் ட்ரஸ்ட், சேவிங்ஸ். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டோம்னா அதை எடிட் பண்ண முடியாது. அந்த சிஸ்டம்ல அப்படிதான் வேலை செய்யும் அப்படின்றதுனால அதுல நீங்க இதுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடங்கும். ஓகே, அதனால தைரியமாவும் இதுவும் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் விளக்கத்துக்கு. ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்னா இப்போ நான் ஒரு லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணிகண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒத்துக்கிறாரு. ஆனா சும்மா நான் காசு அப்படி கொடுத்து இந்தாங்க டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா அது செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது. ஏன் செல்லுபடி ஆகாதுன்னா நானும் மணிகண்டன்றவும் ஒத்துக்கிறோம், அவர் விற்கிறதுக்கும் நான் வாங்குறதுக்கும் ரெடிக்கும். அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டு பேப்பர், கவர்மெண்ட் ஸ்டாம்ப் 11% வந்து பாத்தீங்கன்னா 11 ஆமா 7% வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அதை வந்து தேர்ட் பார்ட்டின்றது இந்த இடத்துல கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து பத்திரப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். ஏன்னா நாலு பின்ன வந்து
காசு எங்க கிட்ட வாங்கிட்டு அவரு ஏமாத்தினாலும் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இடத்த அங்க போய் இருந்துட்டு நான் காசு கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்ல 2 பேரும் மியூச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல நான் வாங்குறவங்க நீங்க வித்துக்கிறோன்னு அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சு. அந்த வாங்குற விற்கிற விஷயம் வந்து அவர் விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு பாரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அது கிரியேட் பண்றாங்க. அதாவது இப்ப நான் சொன்ன விஷயத்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லயே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. இப்போ லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ விற்கிறாரு, நான் வந்து வாங்குறேன்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நான் அவருக்கு பணம் அனுப்புனேன்னா அந்த ஆத்தரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சிடும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் எனக்கு சொந்தமாயிடும். நாளைக்கு அவர் இல்ல கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ப்ரூஃப் காட்டலாம். இவ்வளவு பணம் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் போயிடுச்சு. அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லயே இருக்குன்னு யாரு எங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் உலகத்துல தெரியும். சாரி, புரியுதுங்களா நான் சொன்னது? இதுல ஏதாவது புரியலன்னா கேட்கலாம். இது வரலும் இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, கிரிப்டோனா என்ன அப்படின்றது நம்ம ஒரு பேசிக்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். செந்தில் ப்ரோ அப்படியே ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். டீம் இப்போ அவர் சொன்னது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இப்போ நம்ம பிசினஸ்க்கு எப்படி பயன்படும் அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி போடுறோம், ஒரு ஐடி போட்ட உடனே இப்போ ஒரு பேமெண்ட் வரணும், அவங்க உங்களுக்கு கீழே வந்து ஐடிஸ் விடணும் அப்படின்னும் போது இப்ப நான் ஐடி போடுறேன், எனக்கு கீழே சிவபிரகாசம் போடுறாரு, அவரு கீழே கண்ணன் சார் போடுறாரு அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து ஏபி அப்ளைனுக்கு போகும், சிடி வந்து உங்களுக்கு வரும்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது எப்படி வரும்னா, இப்ப நம்ம ஐடி போடுறோம், போட்டு முடிச்சு கம்பெனி கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஐடி போட்டேன், இந்த மாதிரி சிவபிரகாசுக்கு ஒரு ஏ பேமெண்ட் அனுப்பிச்சு விடுங்க, செந்திலுக்கு பி பேமெண்ட் அனுப்பிச்சு விடுங்க சொல்ல தேவையில்ல. அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலயமா அங்க ஐடி பிளேஸ்மெண்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலட்டுக்கு அது காயினா போயிடும். இது வந்து யாரும் சொல்லணும், ஐடி பிளேஸ் பண்ண அடுத்த செகண்டே போயிடும். இந்த மாதிரி டிரான்சாக்சன் தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா நடக்கிறதால இது யாரும் ஏமாத்த முடியாது. அவர் சொல்றவே 10x10 20 தான், அது மாத்த முடியாது. அந்த 20 ஐடி 20 டாய் போனோம் 30 டாய் போனோம் கரெக்டா அந்த ஐடிக்கு அந்த அமௌண்ட் போயிடும். அது யாரையும் மாத்த முடியும். நம்ம யாரும் எக்ஸ்கியூஸ் கேட்க தேவையில்ல, ரெக்வஸ்ட் வைக்க தேவை. 24/7 இதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். இது வந்து நம்ம பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட நம்ம பிசினஸ் இருக்கிறதால அதை பத்தி சொல்லியிருக்காரு. பேசுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகேயா? ஸோ இது மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துருக்கு. ஓகே, இப்போ காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க ஒன்று போட்டுக்க பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னா உலகத்துல வந்து என்னென்ன காயின் கிரிப்டோ காயின்ஸ்லாம் இருக்குன்னா அந்த காயின் மார்க்கெட் கேப்ன்றவங்க அது வந்து ஜெனியூனான காயினா, அதுக்கு சில ஆடிட்டு சில விஷயங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்றாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல செக் பண்ணிக்க முடியும். அதுல நம்பர் 1 காயின் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிடிசி. அப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் ஒரு 3-4 மாசம் முன்னாடி இருக்கும் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 80 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி 1 கோடி அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 85 லட்சத்துல இருந்து 90 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. வேர்ல்டுலயே நம்பர் 1 காயின். எது எப்படி நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க, எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. எந்த காயின்குள்ள பணம் அதிகமா இருக்கோ அது நம்பர் 1, அதுக்கு அடுத்து எந்த காயின்குள்ள அதிகமா இருக்கோ அது நம்பர் 2. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 10,000 காயின் வந்து பாத்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது இருக்கு. அதை விட தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காயின்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடிஹெச் அப்படின்ற இத்திரியம் அப்படின்ற ஒரு காயின். இந்த இத்திரியம் அப்படின்ற காயின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நாங்க ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லாடோ சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவர் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து வந்தாங்க. அது வந்து ரொம்ப ரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ அந்த காயின் தான் 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது அவர் கொண்டு வரும்போது ஒரு காயினோட ரேட்டு, அதாவது அந்த ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு காயினோட ரேட்டு 5,000 ரூபாய் இருந்தது. ஒரு 1 இயர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரலும் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆச்சு அப்படின்றது பாத்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் உலகத்துல நிறைய பேருக்கு, அதாவது பொதுவா இப்ப நான் வந்து செந்தில் ப்ரோ கிட்ட ப்ரோ இந்த காயின் வாங்கி வைங்க, வாங்கி வச்சா நல்ல ஃபியூச்சர்ல ரேட் போகும் அப்படின்றதுக்கும், இந்த காயினை வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணா இன்னும் நிறைய வருமானம் வரும், நிறைய பேர் மூலியமா வருமானம் வரும் அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இடிஹெச் காயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சது. உலகத்திலேயே இன்னைக்கும் 2வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஸோ
ஸோ அது மாதிரி XRP, டீத்தர் அப்படின்னு நிறைய காயின் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 காயின் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாரு. BUSDன்னு சொல்லி ஒரு காயின் யூஸ் பண்ணாரு, ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு காயின் யூஸ் பண்ணாரு. இப்ப ரீசெண்டா டாய் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காயின் எல்லாமே வேர்ல்டுல இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் பக்கம் மட்டும் தான் இருக்கும். டாப் 30க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேயா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுல உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா லீகலா இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில. ஸோ நமக்கு வந்து பர்மிசபிள், இட் இஸ் லீகல் டு யூஸ் பிட்காயின். ஓகேயா? ஸோ கிரீன் பிட்காயின் மட்டும் கிடையாது, கிரிப்டோ கரன்சி எல்லாமே நம்ம லீகலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். அசெட்டா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கரன்சியா இல்லாம அது ஒரு சொத்தா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ நம்ம வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த ஸ்கிரீன்ஷாட். நீங்க வேணா நெட்ல கூட போட்டு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நீங்க அது சொன்னா மட்டும் போதுமா லீகல் அப்படின்னு சொல்லிட்டு? இதுல என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட கைட்லைன்ஸ், இதெல்லாம் அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. இது எப்போ உள்ளதுன்னா 2023 7ஆம் மாசம் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் பாரதி பில்டிங் சன்செட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா? இங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 பிரின்சிபல் ஆஃபீஸ், டிசைன் டைரக்டர், சீஃப் கம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸர், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எந்த மாதிரி கொடுக்குறாங்க? எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அண்ட் ஃபியட் கரன்சி, எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 1 or more ஃபார்ம்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கணும், லீகலா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரணும். இன்கம் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்ற டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2023லயே வந்து பாத்தீங்கன்னா லீகலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது அசிமா பட்ரா அடிஷனல் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டுருக்காங்க. இது ஒரு காப்பி மாதிரி நிறைய இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், ED அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க அப்படின்றதுனால இவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பணத்தை வச்சு ஏமாத்துறாங்க, பணத்தை வச்சு நல்லதுக்கும் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இந்த காயினை வச்சு கரெக்டா எல்லாமே வாங்குறாங்களா, விற்கிறாங்களா, யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது இந்த EDன்ற டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணும் அப்படின்ற டீடைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுது. சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுல டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது அது ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயினோட பார்ட் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. சரிங்களா? ஸோ பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்காட்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இதுல நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாலிசி இந்த பிளாக் செயின் மூலியமா நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஈவன் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கான்வர்சேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, படிச்சு முடிச்சதும் அந்த கான்வர்சேஷன் சர்டிபிகேட் இந்த பிளாக் செயின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாது, எப்ப வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல வந்து என்ன மாத்திரை, என்ன மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு நிமிஷம். சரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப கோல்டா இருக்கு. சரியா? டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட லீகலா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கிரிப்டோ டாக்ஸ் இன் இந்தியா, இது குகாயின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்பட்டு வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, இந்த மாதிரி டாக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்றது எல்லாமே இதுல வந்து போட்டிருக்காங்க. 30% செஸ் டாக்ஸ், 4% செஸ் பிளஸ் வந்து 1% TDS. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மைனிங் கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி, ரிசீவிங் கிரிப்டோ கரன்சி, கிஃப்ட், ஸ்டேக்கிங், மின்டிங், இது எல்லாமே நம்ம பண்றதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்லயும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% TDS. ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணா நம்ம இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம பண்றது டீசென்ட்ரலைஸ்ல பண்றோம் அப்படின்றதுனால நீங்களா அடம்பிடிச்சு நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட பேசிக் இப்ப சொன்னது. சரிங்களா? எப்படி ஆரம்பிச்சது, எங்க இந்தியாவில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது
கிரிப்டோ கரன்சியை பத்தி பேசினது. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா போக போறோம். உங்களுடைய டீட்டெயில் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப நான் சொன்னதுல லீடர்ஸ் கொஞ்சம் கேளுங்க. டீம் இப்போ புதுசா வந்தவங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வந்து இந்த பிசினஸ் பத்தி அவர் எடுக்கல. இந்த கிரிப்டோனா என்ன, இந்த கிரிப்டோல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து மிஸ்டர் லேடோ எப்படி பண்ண போறாரு, இது வரைக்கும் கிரிப்டோனா எப்படி இருந்தது, எதனால கிரிப்டோ உருவாக்கப்பட்டது, அதோட ஹிஸ்டரி, கிரிப்டோ வந்து இல்லீகலா, ஏன்னா அந்த வார்த்தை எதுக்கு அவர் சொன்னாருன்னா கிரிப்டோ வந்து சட்டப்படி வாங்க முடியாது ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்தியாவில வந்து இடம் கிடையாது. இப்போ வந்து உலகத்துல 90% கண்ட்ரில வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிரிப்டோ வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆச்சு, தவிர்க்க முடியாதாச்சு. அடுத்த உலகம் கிரிப்டோ தான். இப்படி இருக்கும்போது கிரிப்டோ பத்தி பயப்பட தேவையில்ல. அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்தியா கூட பர்மிஷன், தமிழ்நாட்டு பர்மிஷன் எல்லாம் காட்டியிருந்தாரு. கிரிப்டோனா என்ன, எந்த காயின் முதல்ல உருவாச்சு, எந்த காயின் மதிப்பீடுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாரு. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இனிமேல் தான் பிசினஸ் குள்ளே போறோம் நம்ம. இது வரைக்கும் வந்து நம்ம சொன்னதெல்லாம் டீசென்ட்ரலைஸை பத்தியும், ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பத்தியும், பிட்காயினை வச்சு கிரிப்டோ கரன்சியை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஏதாவது டவுட்னா கேளுங்க, இல்ல அடுத்த மீட்டிங் போயிடலாம். புதுசா வந்தவங்க ஏதாவது புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ஓகே, சொல்லுங்க சார், கேக்குது சார். சார் இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம இது எல்லாமே பிளாக் செயின், இது எல்லாமே எதையுமே யாருமே மாற்ற முடியாது, ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு தான் சார் இதுல இருக்கு எல்லாமே. இது வரைக்கும் கூட ப்ராஜெக்டை அப்கிரேடு பண்ணவோ கொஞ்சம் இது பண்ணவோ மட்டும் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா சார், இப்ப ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எடிட்டோ ஆல்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்ப கம்பெனி வந்து இப்போ ஒரு காயின் யூஸ் பண்றாங்க, இன்னொரு காயினுக்கு டோட்டலா வந்து மாத்துறாங்க அப்படின்னும் போது அதை பழைய இதை வந்து எல்டர் பண்ண முடியாது. புதுசாவே தான் வந்து பாத்தீங்கன்னா செட்டு வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியும். இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எடிட் ஆல்டர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப நம்ம அந்த பழைய இதை டேட்டாவோட அப்படியே டிசில வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப டோட்டலா எடுத்து வர்றது. ஆமா ஆமா ஆமா. இது வந்து அதுல எந்த மாற்றம், அது அந்த 6th லெவல் வந்து அப்படியே 6th லெவலாவே வந்துருச்சு இதுல அப்படியே. ஆமா ஆமா. அது வந்து பழைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட டீடைல் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க சார். அதாவது இப்ப நம்ம ஐடி போடுறோம், பிளாக் செயின்ல எல்லாமே பண்றோம் பாத்தீங்களா, அந்த வெப்சைட் மூலியமா பண்றதுனால கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு எந்தெந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எத்தனை லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வாலெட் அட்ரஸ் யூஸ் பண்றாங்கன்னு தனியா பேக்கப் ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த பேக்கப்பை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீயை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து புதுசா உள்ளதுக்கு லிங்க் பண்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரீஆக்டிவேட் கொடுக்கும்போது நம்ம அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து புது பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஆக்டிவேட் ஆகுது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஓகே சார். ஓகே, வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிரசன்டேஷன் போலாமா? இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் லாடோ ஒக்கானிக்கோ அப்படின்றவரு சார். இவரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம கிளாசிக்னு சொல்லி ஒரு பிளான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது. இப்போ வந்து டாக்டில் TNS அப்படின்னு, டாக்டில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், அதே தான் பிளான். அதை வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. கடந்த 5 வருஷம் 6 வருஷமா இந்த பிசினஸ புரிஞ்சவங்க பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி நம்ம இன்கம் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாருன்னா, ஆல்ரெடி NFT, ராயல்டி NFT அப்புறம் டாக்டைல் குட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இருந்து திருப்பி இப்போ ரீமாடிஃபைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பழைய ப்ரோக்ராமிங் பண்ணவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா புது ப்ரோக்ராமர் எல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டாக்டைல் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ்ல வந்துருச்சு. அடுத்து 1 or 2 monthல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா இன்னும் பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றது நம்ம இந்த பிளான் பிரசன்ட்ல பார்க்கலாம். ஸோ டாக்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, சரியா? இது வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிளான். ஓகேயா? ஸோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறேன், 100% ஒர்க்கிங் பிளான் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஐயோ நான் எங்கேருந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். கரெக்டுங்களா? புதுசா வந்தவங்களுக்கு இருக்கா? யாருக்கும் இல்லையா? சரி, ஓகே. 100% ஒர்க்கிங் பிளான். ஆனா நம்ம வந்து வெறும் இந்த
டாக்டேல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போக போறது இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பிளான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது ஒர்க்கிங் பிளான் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து பேக்கேஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போக போறோம். அதனால ஸ்டார்டிங்கே சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணாலும் 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ல இருந்து 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணனாலும் கண்டிப்பா பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா லாபம் வந்து எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்க முடியும், அது எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்றது ஃபுல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 12 லெவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 10 டாய், 2வது லெவல் 18, 3வது லெவல் 32 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 3 லெவலுக்கும் பண்ணிக்கலாம், 5 லெவலுக்கும் பண்ணிக்கலாம், 12 லெவலுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதை கான்செப்ட் வந்து நம்ம எப்ப அதிகமான லெவல் போகணும்னா இதை நல்லா புரிஞ்சு இதுல என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னும் போது அடுத்தடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா போகலாம். ஓகே, ஸோ இப்படி ஐடி போடும்போது 10% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ப்ரோக்ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் காயின் வந்து பர்னிங் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வர போறோம். ஓகே, உதாரணத்துக்கு இப்ப $10 கொடுத்து நம்ம ஐடி போடுறோம்னா 10% ஒரு டாய் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு டாலர் இந்தியன் மதிப்பு பிரகாரம் இன்னைக்கு டேட்ல ஒரு 94 ரூபாய். அது ராயல்டி ப்ரோக்ராம், ஸ்டேக்கிங், கம்பெனி டெவலப்மெண்ட், டோக்கன் பைபேக், டோக்கன் பர்னிங். ராயல்டி டெவலப்மெண்ட்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்து நம்ம கம்பெனிக்கு ராயல்டி ஹோல்டரா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து கொடுக்கக்கூடிய மந்த்லி இன்கமோ வீக்லி இன்கமோ ராயல்டி ப்ரோக்ராம் மாதிரி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங், என்எஃப்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்டேக்கிங் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ல வரும். ஸோ அதை நீங்க வாங்கி வைக்கிறது மூலியமா இந்த ப்ரோக்ராம்ல இருந்து போற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு வந்து ஒரு ரிவார்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. கம்பெனி டெவலப்மெண்ட்ன்றது இப்ப மெட்டாவர்ஸ் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அந்த ஃபண்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. டோக்கன் பைபேக் அப்படின்றது நம்ம காயினை வந்து பாத்தீங்கன்னா அகைன் பை பண்ணி ட்ரேடிங் டெக்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸோ அது பை பண்ணி வைக்கும் போது இன்னொருத்தவங்க சேல்ஸ் பண்ணும்போது அகைன் அந்த ரொட்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் டோக்கன் பர்னிங்னா இன்னைக்கு டேட்ல ஒரு 41 கோடி காயின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆரம்பிக்கும் போது மொத்தம் 58 கோடி காயின், இப்ப 41 கோடி காயின் இருக்கு. அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய HC காயின் ஓலி செயின் சொல்லுவாங்க. இப்போ CES அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க. அது இன்னும் லைவ்ல வரல, அதே காயின் நேம் தான். ஸோ நம்ம HC அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா பர்னிங் பண்ண இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பாத்தீங்க எத்திரியம் காயின் $3 லட்சம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டில வந்து ஐடி போடுறது மூலியமா நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஒரு பேக்கேஜா தான் நம்ம இதை எடுத்துட்டு போறோம். ஸோ அது எப்படி பெனிஃபிட் வருது அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, இந்த வேல்பிட், அதாவது இப்ப HCன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் வேல்பிட் அப்படின்னு சொல்லிட்டு மாறப்போகுது. ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் HCன்றது CES அப்படின்றதா மாறிடும். ஓகே, அது இல்லாம அந்த காயின் வந்து எந்தெந்த பர்பஸ்க்குலாம் யூஸ் ஆகும், வேல் நெட்வொர்க்னா எல்லா ஒரு 20 வகையான ப்ரோக்ராம் வருது. எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ராயல்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேல் டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின்ல இருந்து இன்னொரு காயின் மாதிரி யூஸ் பண்ணலாம். கேம் ப்ராடக்ட்ஸ், இப்ப நம்ம ஒவ்வொரு லெவலும் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல அந்த ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் இந்த மாதிரி வரும். அந்த கேம்ஸ் நம்ம விளையாடுறது மூலியமாவும் நமக்கு இன்கம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸ், நம்மளுடைய விர்ச்சுவல் உலகம். இப்ப நம்ம இப்ப மீட்டிங் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைவ்ல வந்து எல்லாரும் லைனா உட்காந்துருப்பீங்க, ஒரு ஹால் மாதிரி இருக்கும். எல்லாருமே அவங்களோட விர்ச்சுவல் அவதார் பேஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். நாங்க டைரக்டா வந்து கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு டைம் இல்லை, அடுத்தடுத்து இதுல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் NFT மார்க்கெட் பிளேஸ்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, இந்த ஸ்டேக்கிங் பண்றதுக்கு NFT வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, லேண்ட் வாங்கினாலும் சரி, இது எல்லாமே NFT வடிவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய காயின் வந்து பாத்தீங்கன்னா CES, அதாவது HC காயின் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான்ல நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு 4 பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எது கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 5 லெவலு, நம்ம ஒரு லெவல் போட்டோம்னா $10, 2 லெவல்னா 10 பிளஸ் பேலன்ஸ் ஒரு 18, ஸோ $28. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லெவல் இவ்வளவு காஸ்ட் ஆகுது, இவ்வளவு டாய் ஆகுது அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஓகேயா? இப்போ ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஓகே, நான் ஒர்க்கிங் பிளான் பிளஸ் இன்வெஸ்டிங் இருக்கு. ஒரு 10,000 இருந்து 30,000 போட்டா எனக்கு என்ன இன்கம் வரும், ஒரு 30,000 இருந்து 50,000 வந்து போட்டா என்ன இன்கம் வரும்,
ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா போட்டா நமக்கு என்ன வரும்? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது நான் சொல்றது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டிலி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துடும். இதுக்கு தனியா அதுக்கு தனியா பிரிச்சு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. ஒரு 10,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் டாக்டில உங்களுக்கு தேவையான லெவல போட்டுட்டு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காயின் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சு போறீங்க. இதே வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6 பேருக்கோ இல்ல 60 பேருக்கோ 600 பேருக்கோ நீங்க நிறைய பேருக்கு கொடுக்கும்போது இந்த டாக்டில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 லெவல் போடுறோம் பாத்தீங்களா, அது மூலியமா உங்களுக்கு வருமானம் வரும். இது ஃபர்ஸ்ட் இன்கம். ரெண்டாவது இன்கம் வந்து நீங்க வாங்கக்கூடிய காயினை நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறது மூலியமா அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளோட இதுல டாக்டில ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து பண்றாரு. மொத்தத்துக்கு 10,000. சோ 10,000 ரூபாய் அப்படி போடும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு 2,632 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. சரிங்களா? பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,368 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வருது. அப்ப 7,368 ரூபாய்க்கு வந்து நம்ம காயின் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு டேட்ல 1000 ரூபாய் இல்ல, அதோட காயின் வந்து கம்மியா இருக்கு. 250 ரூபாய் 3 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. 1000 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணாலே, அதாவது ஒருவேளை இன்னைக்கு டேட்லயே நீங்க 1000 ரூபாய்க்கு காயின் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அது லாபமா வருதா இல்ல என்னவா வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு காயின் கணக்குல வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 7,368 ரூபாய் அப்படின்னு கணக்கு போனா 1000 ரூபாயில டிவைடட் பண்ணும்போது 7.36 காயின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இந்த கால்குலேஷன் பிரகாரம் 7.36 காயின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஆனா இன்னைக்கு டேட்ல ரியலா வந்து வாங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 20 காயினுக்கு மேலதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7.36 காயின் இந்த கால்குலேஷன் பிரகாரம் நம்ம பார்ப்போமே. உதாரணத்துக்கு 7.36 காயின் அப்படின்னும் போது உங்களுக்கு 1000 ரூபாயில இருக்குன்னும் போது 7,360 ரூபாய். நம்ம அதுக்கு அதிகபட்ச டைம் நம்ம சொல்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 இயர், இந்த 1 வருஷம் பீரியடுக்குள்ள. ஓகேயா? சோ இந்த ஒரு 2 மாசமோ 3 மாசமோ டாக்டில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயின் வந்து யூஸ் பண்ற மாதிரி லைவ்ல வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்ன்றது சாதாரணமா ரீச் ஆகும். அப்ப நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறீங்க. 7.6 காயின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு 3,000 ரூபாய் போகும்போது கிட்டத்தட்ட அதோட வேல்யூ 22,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். கேட்கலாம், அந்த டைம்ல நாங்க வித்துக்கலாமா? அர்ஜென்ட் தேவைன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கலாம். யாருமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிங்க இல்ல கண்டிப்பா 1 வருஷம் வரல தான் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு அவசியமே கிடையாது. 1 வருஷம் வரலும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா இப்போ 1 வருஷத்துல நம்ம 10,000 போட்டிருக்கோம், இல்ல 10,000 போல வெறும் 5,000 ரூபாய் தான் போச்சு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 36,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற லைவ் ரேட்டு ஒரு 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. ஆனா இது 1000 ரூபாய்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ இப்ப இருக்கிற லைவ் ரேட்ல நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு 20 காயின்ல வாங்குறோம் அப்படின்னா இப்ப இதுல போட்டிருக்கிற வேல்யூ விட 2 மடங்கு 3 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப ஒரு 5,000 ரூபாய்க்கு போகும்போது 36,000 ரூபாய் இதுல போட்டிருக்குன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90,000 80,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் போடுறது மூலியமாவே உங்களுக்கு இன்கம் வரும். ஈவன் இல்ல ஒரு காயின் வந்து 10,000 ரூபாய் போகும் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சாத்தியம் இருக்கு. ஏன்னா நம்ம காயின் மாதிரியே சொலானான்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கு. நம்ம காயினை விட சர்க்குலேஷன் சப்ளை அதிகம். 58 கோடி காயின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல வெறும் பிளாக் செயின் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு நெட்வொர்க் கான்செப்ட் கிடையாது, ஒரு ப்ரோக்ராம். ஒரு இப்போ நிறைய பிளாக் செயின் இருக்கு, அது மாதிரி இது ஒரு பிளாக் செயின். அந்த காயின் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி லான்ச் ஆகி ஒரே வருஷத்துல 25,000 வரலும் போச்சு. அப்ப 25,000னா இப்ப நம்ம போட்டுக்கிற கால்குலேஷன் ஒரு வருஷத்துல 10,000 தான் போட்டிருக்கோம். பிளஸ் 20 வகையான ப்ராஜெக்ட் இருக்கு. சும்மா 1-2 ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது, 20 வகையான ப்ராஜெக்ட். என்னென்ன விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல இருக்கோ அத்தனை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ், இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். சோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காயின் வேல்யூ யூஸ் ஆகுறதுனால நம்ம காயினை தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வரும். சோ நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டா கூட ஒரு 7.36 வேல்யூக்கு கால்குலேட் பண்ணா கூட 73,000 வருது அப்படின்னும் போது இல்ல ஒரு 20 காயின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா லாபம் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. 10,000 ரூபாய் போகும்போது இல்ல 2 லட்சம் ரூபாய் போல 5,000 தான் போகுது அப்படின்னாலும் 10,000 ரூபாய் போட்டாலும் இந்த ஒரு வருஷம், அதாவது அடுத்த மார்ச் வரலும் வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் பிப்ரவரி மார்ச் வரலும் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்கு. அதோட கான்செப்ட் அதுதான். கண்டிப்பா 5ல இருந்து 10 மடங்குன்றது ஒரு 10,000 ரூபாய் போடும்போது ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரலும் அடுத்த 1 இயர்க்குள்ள நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? சொல்றதெல்லாம் நடக்குமா? செய்வாங்களா? செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா
நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இன்னைக்கு டேட்லயே இருக்கும். ஏன்னா நாங்க ஜாயின் பண்ணும்போது இந்த காயினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22 ரூபாய் தான். இப்போ ஒரு 250 ரூபாய் போகுதுன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். 10 மடங்குக்கு மேலதான். அது 250 ரூபாய் தான் ஹையஸ்டா போயிருக்கானா கிடையாது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரலும் போயிட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகுறதுனால காயினோட ரேட் இப்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 50 மடங்கு மேல ப்ராஃபிட் இருந்துதான் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் சரி இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இந்த காயினை பத்தி சொல்லுவோம் அப்படின்றதுக்காக மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது. சோ அடுத்த 1 இயர்ல கண்டிப்பா குறைஞ்சது 5ல இருந்து 10 மடங்குன்றது ப்ராஃபிட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து பிளான் 1. சோ பிளான் 1 அப்படின்றது ஒரு 10,000 ரூபாய் போடுறோம்னா அடுத்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க கால்குலேஷன் பிரகாரமே வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் போதுனால 73,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு. இதுல 7 மடங்கு தான் நான் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஆனா அதை விட அதிகமா தான் வரும். ஏன்னா இங்க கொடுத்திருக்க 7.36 காயின் இருக்காது. உங்களுக்கு இன்னைக்கு டேட் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு 20 காயின் அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். டீம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புதுசா வரவங்களுக்கு புரியுதுங்களா? புரியலன்னா கேட்கலாம். சரி, ஓகே. நான் அடுத்தது சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளான் 2 வந்து பாத்தீங்கன்னா டாக்டைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றோம். 5,677 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா போகுது. பேலன்ஸ் வந்து 30,000 ரூபாய் இப்ப போட்டு ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேலன்ஸ் 24,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா காயின் வாங்குறோம். அது 1000 ரூபாய் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் 1000 ரூபாய் போகும்போது தான் நம்ம இப்ப இந்த ப்ரோக்ராம்லயே ஜாயின் பண்றோம் அப்படின்னு கணக்கு வச்சா கூட 24 காயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இந்த 24 காயின்ல கிட்டத்தட்ட 1000 ரூபாய் போகும்போது 24,000 ரூபாய், 2,000 ரூபாய் போகும்போது நீங்க போடுற காசு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் கிட்ட வந்துருது. 48,000 ரூபாய். 3,000 ரூபாய் போகும்போது ஒரு 2 மடங்கு ப்ராஃபிட். 5,000 ரூபாய் போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கு ப்ராஃபிட். 10,000 ரூபாய் போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். அதாவது 1000 ரூபாய் கால்குலேஷன்ல 24 காயின் வருது. இதுக்கே சொல்றேன். ஆனா இப்ப நீங்க ரியாலிட்டியில வாங்கும் போது 40 காயின் மேல வரும். நீங்க போடுற 30,000 ரூபாய்க்கு அதுல கால்குலேட் பண்ணீங்கன்னா எதுக்காக ரியல் வேல்யூ நாங்க இந்த இடத்துல சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பணம் ரெடி பண்ணுவீங்க. அன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் இருக்கலாம், 400 ரூபாய் இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் இருக்கலாம். ஆனா ஸ்டாண்டர்டா ஒரு 1000 ரூபாயில கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா? அப்பவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா அப்படின்றதுக்கு தான் இந்த கல்சன். 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு காயின் இன்னைக்கு டேட் வாங்கினாலும் அடுத்த 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பிளான் 2. பிளான் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு வருஷத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு நீங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐடி ஆக்டிவேஷனுக்கு ஒரு 11,000 கிட்ட ஆகுது. மிச்சம் 38,000க்கு வந்து பாத்தீங்கன்னா காயின் வாங்குறோம். ஒரு 38 காயின் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ரேஞ்சில நம்ம கால்குலேட் பண்ணா கூட கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் போகும்போது 1,94,000 ஆகுது. 10,000 ரூபாய் போகும்போது கிட்டத்தட்ட 3,88,000 வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. சரிங்களா? 10,000 போகுதுல ஒரு 5,000 போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப நம்ம 38 காயின் தான் 1000 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணிருக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70-80 காயின் வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்படி கால்குலேட் பண்ணா கூட 5,000 ரூபாய் கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய், 3.5 லட்சம் ரூபாய், 4.5 லட்சம் ரூபாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வசாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பிளான் பிரகாரம் ஒரு 50,000 ரூபாய் போட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா, அதாவது 50,000 ரூபாய் போடுறோம். அதுல ஒரு 4 லெவல் ஆக்டிவேட் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 லெவல் இருக்கும். 4 லெவல் ஆக்டிவேட் பண்றோம். பேலன்ஸ் இருக்கிற 38,000க்கு நம்ம காயின் வாங்குறோம். அந்த காயின் வாங்குறது மூலியமா உங்களுக்கு 2,000 ரூபாய் போகும்போது 77,000 கிடைக்குது. 3,000 போகும்போது 1,16,000 கிடைக்குது. 10,000 ரூபாய் போகும்போது 3,88,000 கிடைக்குது. சோ இப்ப இருக்கிற 38 கணக்குக்கே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 லட்சம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70-80 காயின் நீங்க கிடைச்சிருக்கும் போது கால்குலேட் பண்ணீங்க. அதாவது நீங்க எப்ப கால்குலேட் பண்ணா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இந்த கால்குலேஷன் நீங்க பண்ணுங்க. உங்களுடைய காயின் எவ்வளவு இன்ட்டு 1000. உதாரணத்துக்கு இப்ப வாங்கும் போது ஒரு 80 காயின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 80 காயின் இன்ட்டு 1000, 80 காயின் இன்ட்டு 2,000, 80 காயின் இன்ட்டு 5,000 அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஃபிகர் என்ன இதை விட அதிகமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து நம்ம கம்மியா சொல்றோம். 1000 ரூபாய்ன்றது 1000 ரூபாயில வாங்கினாதான் இந்த வருமானம். நீங்க வாங்க போறது 250 ரூபாவோ 300 ரூபாவோ கிட்டத்தட்ட 3 மடங்கு கம்மியா இருக்கு. அப்ப இதுல இருக்கிற அமௌண்ட்டை விட 2 மடங்கோ 3 மடங்கும் அதிகமா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க.
இப்ப 5000 ரூபாய் கணக்குல இங்க 1,94,000 போட்டிருக்காங்கன்னா இப்போ இருக்கிற கணக்குல 3 மடங்கு கம்மியா இருக்குன்னா அப்ப 3 மடங்கு அதிகம்னா என்ன ஆகுது? 2 லட்சமே கணக்கு வச்சுக்கோங்களேன். 2, 4, 6, 8 8 லட்சம் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் வந்து புதுசா மேபி இருக்கிறவங்களுக்கு என்னடா அது கதை கதையா சொல்றாரு, ஏதோ சதுரங்க வேட்டை படத்துல கேட்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆக்சுவலா ரியாலிட்டி என்னன்னா நம்ம டீம்ல ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குரோர்ல இன்கம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காங்க. லட்சத்துல இன்கம் சம்பாதிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50ல இருந்து 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ உங்க லீடர் யார் மூலியமா வந்திருக்கிறீங்களோ கண்டிப்பா அவர் கோடியில சம்பாதிக்கலனாலும் லட்சத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சம்பாதிச்சிருப்பாரு. நீங்க வந்து அவர்கிட்ட தனியா பேசும்போது என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்து அதுக்கு ப்ரூஃப் என்னனாலும் கேளுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாரு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளான் 4 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம். அதாவது இப்ப நான் 4 பிளான் சொல்றது எல்லாருக்குமே எல்லா பிளானும் பொருந்தாது. சிலர் 1 லட்சம் சாதாரணமா போடுவாங்க. சிலருக்கு 10,000 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா பணம் செக்யூரா சேஃபான இடத்துல நம்ம போடுறோமா, பேக் பேர் எதுவும் ஆகாதா அப்படின்னா அதுக்கு எதுக்குமே வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்றவரை நான் ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ துறையில கிட்டத்தட்ட 5-6 வருஷமா ஃபாலோ பண்றேன். அவர் என்ன விஷயம் சொன்னாரோ அந்த சொன்ன விஷயத்தை தான் பண்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். 70-80% கிரிப்டோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நிறைய இருக்கிறாங்க. அதுவும் நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். என்னடா இதை இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது சொல்றேன். ஏன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்க போனாலோ இந்த மாதிரி கிரிப்டோல நான் ஒரு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லணும் அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கான விஷயங்கள் வந்திருக்கும். நல்ல வேலை என்கிட்ட கேட்ட இன்னத்துக்கு நீ அங்க போய் காயினை கொடுத்துட்டு மாத்திட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ரியாலிட்டி என்னன்னா நல்லது பண்றதும் இருக்கிறாங்க, கெட்டது பண்றதும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம இருக்கிற இடம் கரெக்டான இடம். ஆல்ரெடி இருந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்திலயும் கோடியிலயும் இன்கம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு டேட்ல என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 காயின் இருக்கு. சரிங்களா? இப்ப இருக்கிற ஒரு 250 ரூபாய் கால்குலேட் பண்ணா கூட 25 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்கம் எடுத்துட்டேன். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லிதான் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கானா கிடையாது. ஆனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா லீடர் யார் யாரெல்லாம் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து நிதர்சனமான உண்மை. ஓகேயா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இப்ப 4 பிளான் சொன்னேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுல எனக்கு எதுவுமே புரியல, இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்கறதுன்னா கேட்கலாம். நான் அது சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். லீடர்ஸ் யார் மூலியமா நீங்க வந்திருக்கீங்களோ அவங்க இல்ல உங்க அப்ளைனர் லைன்ல இருந்தா இன்வைட் பண்ணவங்களை கூப்பிட்டு கேளுங்க. வந்திருக்கிறவங்களை கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா இந்த இடத்துல இது புரியலன்னா கொஞ்சம் கஷ்டம். பாலாஜி ப்ரோ, பிரியா மேடம், வேற யாரு சார்? அவரு வெளியே கிளம்பிட்டாரு, போன் பண்ணியிருந்தாரு. ம் அவர் பிஸியா ஏதோ வேலை பாக்குறேன்னுட்டு சரி நான் வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன். சரி ஓகே. வேற ஓகே சார், நான் வசந்தமலா பேசுறேன் சார். நான் வந்து கார்த்திகை சாரை இன்வைட் பண்ணிருந்தேன். நாமக்கல் சார். பேசுங்க, நீங்க தான் பேசணும். என்கிட்ட பேசுவாங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. கார்த்திகை சார், சார் லைன்ல பேச மாட்டாங்க. சார் சொன்னது புரியல சார் உங்களுக்கு எதுவும்? புரிஞ்சுது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி கிரிப்டோ எல்லாம் பார்த்துருக்கோம்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு நீங்க புரியலன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்க சார். அவங்க நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க இப்பயே மீட்டிங்லேயே. ஓகே. இது ஓன் பிளாக் செயினாங்க சார் இல்லை காயின் மார்க்கெட் கேப்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்குங்களா? நம்மளது பாலிகானோட தான். ஓகே ஓகே சார். இப்போ காயின் மார்க்கெட் கேப்ல உங்களுக்கு ட்ரேட் ஆகுது சார் உங்களுக்கு. ஆனா இன்னும் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வரல அப்படின்றதுனால ரேட் கம்மியா இருக்கு. நீங்க செக் பண்ணலாம். ஓகே ஓகே. வேற எதுல சார் லிஸ்ட் ஆகுது காயின்? எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுதுங்க சார்? இன்னும் ஆகல, லிஸ்ட் ஆகல சார். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது தான் லிஸ்ட் ஆகும். ஓஹோ சரி. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டோக்கன் பேக்கெட், ட்ரஸ்ட் வாலெட்ல எல்லாமே வந்து பேன்கேக் ஸ்வாப் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க சார். இந்த ப்ராஜெக்ட் என்ன இருக்குன்றது கோத்ரூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் சில இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு முடியறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணுங்க. சரியா? ஓகே 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 சார். டோட்டல் சப்ளை எவ்வளோ? என்ன சார்? டோட்டல் சப்ளை எவ்வளோங்க சார் காயின்? 41 கோடி சார். ஓஹோ ஓகே ஓகே ஓகே. நம்ம ஒரேடியா மில்லியன் ட்ரில்லியன்லாம் இருக்காது சார்.
மொத்தம் ஓகே 58 கோடி காயின் இருந்தது. அதுல வந்து 16 கோடி காயின் பர்ன் பண்ணிட்டாங்க. 41 கோடி காயின் தான் இருக்கு. கம்பெனி ஹோல்டு 40 பண்றது 11 கோடி. ஆமா, 30 கோடி தான் சர்க்குலேஷன்ல இருக்கு, மக்கள் கிட்ட இருக்கிறது. ஓகே இந்த காயின் வந்து சார் இப்போ ம். எந்த நாட்டு, நம்ம நாட்டு காயினா சார் இல்லை ஃபாரின் எந்த கண்ட்ரியில் லான்ச் ஆயிருக்குங்க சார்? துபாயில தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பண்றாங்க. ஃபுல்லா துபாய் தான். ஓகே ஓகே சார், ஓகே சரிங்க சார். ம். ஓகே, டைரக்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஓகே 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 சார். வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து போலாமா? சரி மேடம், அவங்க நீங்க அவங்க இன்வைட் பண்ணி சார் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் சார், 2 பேருக்கும் புரியுதுன்னு சொன்னாங்க சார். சரி, ஓகே இதுல கேட்டா கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க சார். நீங்க புரியுது சார், சரி, ஓகே. கண்டினியூ பண்ணுங்க தனியா சார். பேசிக்கோங்க. ஓகே 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 மேடம். சார். முருகானந்தம் ப்ரோ, என்ன சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? எங்க இந்த பஜார்ல இருக்காங்க சார். சரி, ஓகே ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. ஓகே 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 ப்ரோ ஓகேயா? நம்ம ஸோ டீம்ல ஆரம்பிக்கும். ஃபாத்திமா. ஓகே ஓகே ம், சரி, பேசுங்க கண்டினியூ பண்ணுங்க பேசுங்க. ப்ரோ, நான் கேட்டுக்கிறேன். இல்ல ஃபாத்திமா சரி அப்படின்னு சொல்லி மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதை நான் பேசிக்கிறேன். ஓகே சரி ஓகே. ஸோ காயின் வந்து பாத்தீங்கன்னா மல்டி மைனிங் ரேஞ்சில் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பாருங்க 22 ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 2025 23 வந்து பாத்தீங்கன்னா 0.25 ஆரம்பிச்சது. மல்டி மைனிங் பீரியட் வந்து முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17 2024. அப்போ வந்து 2.77 ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் மல்டி மைனிங் பீரியட் முடிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடு சில 2-3 ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஆடிட் இந்த மாதிரியான விஷயங்கள் வரணும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிட்டு. அதுல ஒரு ப்ரோக்ராம் டாக்டில் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 இருந்து 50 கோடி வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அது இந்த 20 போச்சு பாத்தீங்களா, அதுலயே லிஸ்ட் ஆகுறதா இருந்தது. இல்ல இன்னும் ஒரு மாசம் வந்து டைம் எடுக்கும், அதிகபட்சம் ஏப்ரலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா யூஸ் பண்ற யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டைல் ப்ரோக்ராம்லயும் யூனிவர்ஸ்ல ஒரு 10 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் எப்போ நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண வருவாங்க, அப்ப அதை வச்சு யூஸ் பண்ணி ஐடி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ அது கொண்டு வராததுனாலதான் இப்ப நமக்கு வந்து இந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரேட்டி வந்து அந்த டாக்டில் ப்ரோக்ராம்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்போ இருக்கிற ஒரு 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி நம்ம காயின் வந்து ஆரம்பிச்சு அந்த மல்டி மைனிங் பீரியட் முடிஞ்ச அந்த டைம்ல மொத்தம் $22 வரலும் போச்சு. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது மொத்தமா வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு $10 வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.65 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் அப்கிரேட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு திருப்பி கம்பெனி டெக்ஸ்ல இருந்து லைவ்ல கொண்டு வரது குறைஞ்சது ஒரு $6 அந்த ரேஞ்சில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ நம்ம பாக்குறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா யூனிட்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் பை ஒன்னா நிறைய ப்ரோக்ராம் ஆல்ரெடி லைவ்ல இருந்த ப்ரோக்ராம்லாம் இப்போ புது பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட் தான் பாக்குறீங்க. மெட்டாவர்ஸ். ஸோ மெட்டாவர்ஸ்ன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கூகுள், ஆப்பிள் இந்த மாதிரி பல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுடைய இதுல மெட்டாவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து Q2ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம தத்ரூபமா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபேஸ் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ரியாலிட்டிக்கா வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பிரதர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அதுல இந்த டிஎன்ஏ பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது உடம்புல ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அந்த அவதாருக்கும் இருக்கும், நம்ம ஆரோக்கியமா இருந்தா அந்த அவதாரம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வராங்க. இன்னொன்னு நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டாவர்ஸ்ல லேண்ட் வாங்குறது, ஆபீஸ் வச்சுக்கிறது, அங்க பார் இருக்கிறது, டேட்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் உலகத்துல வந்து நம்மளால பண்ண முடியும். கேமிங் மெயினா பண்ண முடியும், நிறைய லேர்னிங் பண்ண முடியும். இது எல்லா பர்பஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் ஒரு 1000 HC அதாவது MFR போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அங்க உட்காந்து யூஸ் பண்ண முடியும், பேச முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெமோ போகும்போது நம்ம டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்த போட்டோஸ் எல்லாமே இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த ஆப்பிள் இதெல்லாம் பாருங்க, நமக்கு இங்க எப்படி ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அங்க NFT வழியில ஆப்பிள் நமக்கு என்னென்ன ஃபுட் இருக்கோ அது எல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல
யாராவது இருக்கிறாங்க, நம்ம தனியா அவங்க கூட பார்ட்டி பண்ணணும், டேட்டிங் போகணும் அப்படின்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டாவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயம், ட்ரெஸ் எல்லாமே எந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு உண்டான என்எஃப்டியை வாங்கி அதை ட்ரெஸ்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த என்எஃப்டியை வாங்கி நம்ம ஹோல்டு பண்றது மூலியமா நமக்கு என்எஃப்டி ஸ்டேக்கிங் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸிபிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், தீம் பார்ட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஏதாவது இன்னோவேட்டிவானது, அதாவது எக்ஸிபிஷன்லாம் நம்ம போனோம்னா நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மெட்டாவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம காயினை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேயா? சோ இது ஹாலிவர்ஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு போட்டிருக்கு. மியூட் போட்டுக்கோங்க, யாருதுன்னு செக் பண்ணுங்க. உமாபதி சார் மியூட் போடுங்க. ஓகேயா? சோ இது வந்து நம்ம அபிஷியலா வந்து லீடர்ஸ் யாரும் இல்லையா ப்ரோ? அவரு ஸ்கிரீன் ஷோ பண்ணிருக்காரு ப்ரோ. க்ளோஸ் பண்ணி விடுங்க, இல்ல ரிமூவ் பண்ணி விடுங்க சார், தெரியாம பண்ணிருப்பாரு. ஓகே, அட்மின் யாரும் இல்லையா? பண்ணியாச்சு ப்ரோ. ஓகேயா? சோ இது வந்து நம்மளுடைய மெட்டாவர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா டெமோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 100 பேர்ல ஆல்மோஸ்ட் வேர்ல்டு லெவல்ல அதுல 40 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் பீப்புள். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போய் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்று அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்டர்நேஷனல் குரூப்ல வந்து போட்டு அதை நம்ம ஒரு ரெகக்னைசேஷன் பண்ற மாதிரி ஆலிவேஸ் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு போட்டு விர்ச்சுவல் மீட்டப் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம டீம்ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மீட்டப்பே பண்ணிட்டாங்க. அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தது. ஸோ அது அங்க கொடுத்திருந்தது இதெல்லாம் நாங்க செல்போன்ல எடுத்துதான். இப்ப கதிரவன் டிசிஎம் அப்படின்னு இருக்குன்னா அது என்னோட இதுதான். ஸோ இந்த இப்போ அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மேல அதுக்கு பேக் சைட்ல இருக்குல்ல வியூனா ஏதோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இமேஜ் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளால போய் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அங்க இருக்கிற பில்டிங் ஆகட்டும், அங்க இருக்கிற இடமாகட்டும், எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தவங்க ஒரு யாரோ ஒரு ஆள், நம்ம டீம் கிடையாது. ஸோ நம்ம ஆக்ட் பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அங்க எல்லாமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டாவர்ஸ்குள்ள பண்ண முடியும். இது நம்ம டீம் பீப்புள். இந்த பாருங்க, இதோடைய இது சென்டர்ல இருக்கிறது நானு. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சரவணன் டிசிஎம் இருக்கு பாருங்க, அவரு ராமு, அப்புறம் சிங்காரவேலன் சொல்லி இருக்கிறாரு, சுமான் இருக்கிறாங்க மேடம், லதா மேடம் இருக்கிறாங்க, இந்திராணி மேடம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன இடம், இது பார்க் இல்ல பேக்ரவுண்ட் அது என்னன்னு தெரியல, ஞாபகம் மறந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து எக்ஸிபிஷன் நினைக்கிறேன், ரைட்? எக்ஸிபிஷன் தான் இது. ஓகே. ஸோ ஹோட்டலுக்குள்ள போகும்போது இது நாங்க இருக்கிற பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது எடுத்த போட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் ஏற்பாடு பண்ணணும்னா பல கோடியில வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வரும்போது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ற HEC காயின், அதாவது சிஎஸ் காயினா வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது மூலியமா எந்த அளவுக்கு வந்து growth, இது ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் நான் சொல்றது. அது தவிர இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல வந்து இப்போ மெட்டாவர்ஸ்ல உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய அவதார் இருக்கு, என்னுடைய அவதாருக்கு முடியலன்னா ஆக்சுவலா எனக்கு முடியலன்னா தான் அங்க அவதாருக்கு முடியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றது, அங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா ரெக்கமெண்ட் பண்றது, அங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நம்ம இங்க வாட்ச் அந்த விஆர் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இங்க எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நமக்கு இங்கேயும் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாகும், அங்கேயும் நம்மளுடைய அவதார் வந்து பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து சரியாகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இருக்கிறாரு பாருங்க, குகன் டிசிஎம் போட்டு பாருங்க, டிசிஎம் சாகுல, அப்புறம் தமிழ் எஸ்கே, இப்ப சிலில் சொல்லி ஒருத்தர் ப்ரோ பேசினார் பாருங்க, அவரு சிவபிரகாசம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். வேற யாரும் பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, வேர்ல்டுல நம்ம டீம்ல இருந்து கிட்டத்தட்ட 40 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம இது காசு மாதிரி கொடுத்து நம்ம இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டீம் பீப்புள் தான். ஓகே. ஸோ இந்த பிக்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு உலகம், இது மாதிரி ஒரு உலகம் கிடையாது, கிட்டத்தட்ட 5 உலகம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. அதுல வந்து இது ஃபர்ஸ்ட் வந்தது. மல்டிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் கேம், கிறிஸ்டல் கேமின்னு சொல்லிட்டு ஒரு கேம் எடுத்துட்டு வராங்க. அந்த கேம் மூலியமா ஃபியூச்சர்ல வந்து இன்கம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ராயல்டி, NFT, இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஐடி போடும்போது ஒரு 2% போகுது. அந்த NFT நம்ம பர்டிகுலரா வாங்கி வச்சிருக்கிறது மூலியமா அதன் மூலியமா நமக்கு வந்து மாசம் மாசம் வருமானம் வரும். ஒரு NFT மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் NFTல இன்கம் வராது. இந்த ஆக்டிவேட்டர்ல இருந்து 3.5 லட்சம் ரூபாய், இந்த ஆக்டிவேட்டர்ன்றது சூப்பரேசர்ன்றது அப்டேட் உங்களுக்கு 3 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்.
அது 10.5 லட்ச ரூபாய் வரும், 30 லட்ச ரூபாய் மேனேஜர் ஆகும், ப்ரோ மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு அம்பாசிடர் வரலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த NFT வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேயா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாடோ சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயின் பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது பாருங்க. அதாவது சாதாரண ஆள் கிடையாது, முதல்ல வேர்ல்டுல கிரிப்டோ கரன்சில பிசினஸ் பண்ண முடியும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருந்தவர் தெளிவாப்பட்டிருக்காரு. given the limited supply and ever increases demand, we see the huge potential for the MetaForce token to increase the value in the future. Don't be surprised if the MFS prices reaches the $20,000 in the foreseeable future. சாரி, இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு காயின் வந்து பாத்தீங்கன்னா $20,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ விதமான விஷயங்கள் இருக்கு, பர்னிங் அல்கார்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரிங்களா? அது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பேசும்போது தெரியும். மீட்டிங்ல புதுசா வரவங்களுக்கு நிறைய டெப்த் கொடுத்தோம்னா கண்டிப்பா குழம்பிடுவாங்க. அதனாலதான் சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்கிறது. ஓகே, அந்த பர்டிகுலர் காயின்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம டீம்ல சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பீட்டர் லீன்றவர் வந்து கேட்டதுக்கு, இப்போ காயின் மார்க்கெட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயின் வரதா இருந்தா எந்த ரேங்குக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது லாங் டைம் கோல் டாப் 5 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ சார் ஒருத்தர் கேட்டாரு பாத்தீங்களா, எந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளது ரிஜிஸ்டர் பண்றாங்க என்ன ஏதுன்னு கேட்டாரு பாருங்க. நம்மளது வந்து வேல் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ஹோலிவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹோலிவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 28 நாடுல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே ப்ராப்பரா வந்து கொண்டு வரதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே வேல் பிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கண்ட்ரில இந்த பிசினஸ் வந்து நெட்வொர்க் கான்செப்ட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராகவும் லீகலாவும் ஜெடினாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் காயின், அதாவது இந்த HCC காயின் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வர்ஸ் டாக்டில் ஓவர் இயர் பூஸ்ட். இப்போ நம்ம யூஸ் பண்றது டாக்டில் என்ற ப்ரோக்ராம். அதே மாதிரி யூனிட் வர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இது எல்லாமே ரெஃபரல் இன்கம் ப்ரோக்ராம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் பண்ணியும் நம்ம டீம் எடுத்தும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இந்த மீட்டிங்கோட டீட்டெயில் முடிஞ்சுது. தேங்க்யூ. யார் யாரெல்லாம் வந்திருந்தீங்களோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நடுவில் இரும்பல் 2-3 வாட்டி வந்தது, அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, முடியலன்றதுனால தான். சரியா?